ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பேசிக் ரைட்ஸ். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் பேசிக்காக எக்ஸிஸ்ட் ஆகணும்னாலே சில ரைட்ஸ்லாம் தேவை. ஸோ அதில் ஒன்று தான் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, தே ஆர் பேசிக் அண்ட் இன்ஏலியனபிள். அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டை கொடுக்காம அவர்கிட்ட ஏலியனேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹியூமனாக இருக்காருனாலே அவருக்கு இந்த ரைட்லாம் நிச்சயமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து. யூஎஸ்ஏல என்ன விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ். ஓகேயா? ஸோ நம்மள்ட்ட ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கிறது அங்கே வந்து பில் ஆஃப் ரைட்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ அங்கே தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ செகண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எஃப்ஆர் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டா ஆக்சுவலாக மேக்னா கார்ட்டா அப்படின்ற விஷயம் என்னென்னா, மேக்னா கார்ட்டான்னு நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. பட் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்னா கார்ட்டான்றது சுப்ரீம் டாக்குமெண்ட். ஓகேங்களா? மேக்னா கார்ட்டானாலே சுப்ரீம் டாக்குமெண்ட். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் எது ரொம்ப சுப்ரீம்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதோட இம்பார்ட்டன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குன்னா